அவர்களோடு அவர்கள் வெற்றியே வேதாத்திரியம் என்ற தலைப்பிலே பேச உள்ளார்கள். அம்மையாரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அவர் ஈரோடு அறிவு திருக்கோயிலே 10 வருடங்களாக புரோகிராம் ஆஃபீஸராக பணியாற்றி வருகிறார்கள். யோகாவில் எம்ஏ படித்துள்ளார்கள். மனவளக்கலையில் 11 வருடத்திற்கு மேற்பட்ட அனுபவம் உடையவர். சிறந்த சிந்தனையாளர், அறிமுக வகுப்பு, அகத்தாய்வு மற்றும் காயகல்பம் சிறப்பாக நடத்தும் வல்லமை பெற்றவர். அம்மா அவர்கள் என்று நம்மை சிந்திக்க வைக்க இருக்கும் தலைப்பு வெற்றியே வேதாத்திரியம். உங்களுக்கு இந்த தலைப்பு மிக மிக பயனுள்ள, சிந்திக்கக்கூடிய, வாழ்வில் பயன்படக்கூடிய ஒரு தலைப்பு. நீங்கள் சிறந்த விருத்தல், ஆசை சீரழித்தல், கவலை ஒழித்தல் போன்ற தலைப்புகள் அது ஒரு விதமான கருத்தைகளை உங்களுக்கு சொன்னாலும் கூட வெற்றி பேச வந்துள்ள பேராசிரியர் பெருமகனார் ஆர் வாணி அம்மையார் அவர்களையும் அவரது சொற்பொழி கேட்க வந்த உங்களையும் மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளையின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அத்துணை இருபால் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனை விருந்தே நாம் சிந்திப்போம். ஐயா அவர்கள் அருமையாக சொன்னாங்க இல்லைங்களா, மார்க்கெட்டிங் பவர் அப்படின்னு. சரி, அதே தன்னம்பிக்கையோட திறமையோட நம்ம எப்படி வெளிப்படுத்தி நம்ம வேதாத்திரி மகரிஷியும் எப்படி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம், நம்மளும் எப்படி வெற்றிக்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அற்புதமாக இன்று சிந்திப்போம். எல்லாருமே சிந்தனையில் இருக்கிறோம் இல்லைங்களா. ஐயா சொல்லும் பொழுது என்ன பண்ணோங்க, சிந்திச்சு நான் கூட திரும்பி நின்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ யோசிக்காமல் செய்வதும் யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பதும் எதை தருங்க? தோல்வியை தரும். அப்போ தோல்வி என்பது நம்மளுக்கு இறுதியான வாய்ப்புங்களா? வெற்றி என்பது நிரந்தரமான வாய்ப்புங்களா? இல்லை. அப்போ தோல்வியும் இறுதியானது இல்லை, வெற்றியும் நிரந்தரமானது இல்லை. அப்புறம் ஏன் நம்ம வெற்றிக்கு பின்னாலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? தோல்வியின் படிக்கற்கள் தான் வெற்றி இல்லைங்களா. தோல்வி வெற்றியின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா மனவளக்கலையை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை விளக்கம் எல்லோருக்குமே தெரிந்த கதை தான். அதே போல் அன்று அவர் தனது கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் பொழுது இத்துணை அன்பர்கள் இருந்தார்களா? காலப்போக்கில் தான் அவர்களுக்கு நாம் அனைவரும் அன்பர்களாக சேர்ந்தோம் இல்லைங்களா. அது எதுக்காக சேர்ந்தோம்? நம்மளுடைய இதுக்காக தான் சேர்ந்தோமே தவிர அவர்கிட்ட நாம் கற்றுக்கிட்டது, நானே அவர் போனதுக்கப்புறம் தான் உள்ளே நுழைஞ்சேன் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி அப்போ அவர் சிந்தனை விருந்து கொடுக்கும் பொழுது ஒரு அன்பர் கூட இல்லை. அப்போ ஒரு அன்பர் தான் வராங்க அப்படின்னு அவர் மனசு நொந்து போயிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோ அறிவு திருக்கோயில்கள் உலகம் பூராவும் இருக்குங்களா? எவ்வளோ வியூஸ் பார்க்குறாங்க மக்கள் மகரிஷியின் கருத்துக்களை. அன்று நேரடியாக மகரிஷியின் கருத்துக்களை கேட்க ஆள் இல்லை. இன்று நம்ம ஒளிநாடாவில் மகரிஷியின் கருத்துக்களை உலகமெங்கும் எத்தனாயிரம் பேர் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது வெற்றி தானங்க. அப்போ அவர் தோல்வியிலிருந்து தானே இவ்வளோ அற்புதமான வெற்றியை நமக்கு எல்லாரும் தந்து கொண்டிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, அமைதியான கடல் ஒரு திறமையான மாலுமியை உருவாக்குங்களா? உருவாக்க. ஆமை எத்தனோண்டுங்க, சிறு உயிரினம். ஆமையை மகரிஷி எதுக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க? துரியாதீதம், கூர்ம தீட்சை இல்லைங்களா. அப்போ அந்த ஆமை சிறு உயிரினம். அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க? நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். தனது முட்டைகளை எங்கே போடுங்க? நிலத்தில் போடும். ஆனால் நிலத்தில் போட்டாலும் அது அடகாக்காது, கடலுக்குள்ளார போயிடும். கடலுக்குள்ளார போகிற ஆமை நாடே கடந்து போயிருங்களாம். இந்த நாட்டை விட்டு அந்த நாடே போயிருங்களாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த ஆமை பொரிக்கிற அன்னைக்கு அதுக்கு எப்படி தெரியுங்க? அவ்வளோ தூரம் பயணம் செஞ்ச ஆமை
தான் முட்டையிட்ட இடத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருங்களாம். அப்போ அது என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த கடல் அலை வருது பார்த்தீங்களா, அந்த அலை தான் எந்த கரையில் முட்டையிட்டோமோ அந்த கரையை நோக்கி எந்த அலை வருதுன்னு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்களாம். அப்போ அந்த அலைக்குள்ளார அது ஊடுருவும் பொழுது அந்த அலை அடித்து கரையை நோக்கி வந்து சேருங்களாம். அப்போ அந்த சிறு உயிரினத்திற்கே இவ்வளோ பெரிய பேரறிவை வைத்த இறைவன் நாமெல்லாம் எத்தனாவது அறிவுங்க? அப்போ நமக்குள்ளார எவ்வளோ பேராற்றலை வச்சுருப்பான், எவ்வளோ பேரறிவை வச்சுருப்பான். அதையும் மீறி நம்ம குரு எத்தனை சூட்சுமங்களை, எத்தனை நுணுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். அப்போ அதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சாலே நம்மளுக்கு வெற்றி என்பது நிச்சயம் இல்லைங்களா? இப்படி தான் பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு லெட்டர் கிடைக்குது. எங்கேருந்து லெட்டர் கிடைக்குது? தான் மகன் படிக்கும் பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியரிடமிருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறு பையன் கேட்குறான் அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஒன்றும் இல்லைடா தங்கம், நீ மிகச்சிறந்த அறிவாளியாம்மா, அதனால் உன்னை நாளையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அம்மாவே உனக்கு தேவையானது அத்துணையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க அவர்? சூப்பர் இல்லைங்களா? அப்போ அவர் எல்லாமே கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவருக்கு உடனே வெற்றி கிடைச்சதுங்களா? இல்லை, 1000 தோல்விகளை கண்டரு. அப்போ எல்லாரும் கேலி பண்ணுறாங்களாம், நீங்கள் 1000 முறை தோற்றதுக்கு அப்புறம்தானே நீங்கள் இந்த பல்பை கண்டுபிடிச்சிங்க, வெளிச்சம் தரக்கூடிய பல்பை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு அவர் சொல்கிறாருங்களாம், 1000 முறை நான் தோற்கவில்லை, 1000 உலோகங்களும் மின்சாரத்திற்கு பயன்படாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் இல்லைங்களா? அப்போ அவர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறார், பல்பை ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு. பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா யார் கையில் கொடுக்குறாங்க? ஒரு சிறு பையன் கையில் கொடுக்குறாங்க. அந்த பையனும் தவற விட்டு அந்த பல்பு உடைந்து போயிடுது. மனம் நொந்தாரா? நாமளாக இருந்து என்ன பண்ணுவோம்? கோபப்படுவோம், எரிச்சல் படுவோம். நான் எப்படி இந்த நொடியில் நான் செய்வேன் அப்படின்னு நாம் பதறிப்போவோம். ஆனால் எந்தவித பதற்றமும் இல்லாமல் என்னால் கண்டுபிடிக்க முடியும், என்னால் உருவாக்க முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை எங்கே இருக்குங்க? தான் அறிவுபூர்வமாக உள்ளுணர்வாக உணர்ந்து முழுமையாக கற்ற நிலையில் தான் அந்த தெளிவு இருக்கும் இல்லைங்களா? அப்போ உடனே தயாரிக்கிறாங்க. மீண்டும் யார் கையில் கொடுக்குறாங்க? அதே உடைத்த சிறுவன் கையில் தான் மறுபடியும் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ அவ்வளோ பெருந்தன்மையாக அவர் இருந்ததுனால தான் இன்றைக்கும் அவரை ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஞ்ஞானியாக நாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு பயன் தரக்கூடிய அந்த பல்பிலிருந்து இன்னும் நாம் வெளிச்சத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த அம்மா எப்படி அன்னைக்கே நீ முட்டாள் சாமி, உனக்கு ஒன்றுமே தெரியலையாமா சாமி அப்படின்னு அடிச்சிருந்தா அந்த பையன் இந்த அளவுக்கு விஞ்ஞானியாக வந்திருப்பாங்களா? அப்போ அந்த அம்மா எவ்வளோ பெருந்தன்மையாக தான் கொடுத்த உயிர் வீணாக போகக்கூடாதுன்னு எவ்வளோ தெளிவாக ஒரு விஞ்ஞானியை உருவாக்குற அளவுக்கு அந்த அம்மா பெருந்தன்மையோடு இருந்திருக்காங்க இல்லைங்களா? அதே போல் பாருங்க, இன்னொரு சிறுவன் எல்லாம் சாப்பிட்டு அவங்க குடும்பம் எல்லாம் படுத்தாச்சுங்களா? அப்பா வராங்க. நம்ம எல்லோரும் படுத்ததுக்கப்புறம் தான் அப்பா வருவாங்க. அதுபோல் அப்பா வராங்க. அப்பா ஷர்ட்டை கழட்டி வீட்டில் மாட்டிடுறாரு. காலையில் எழுந்திரிச்சு அதே ஷர்ட்டு எடுத்தால் வச்ச பணம் இல்லை, குறைவாக இருக்குது. யாரை கூப்பிட்டு கேட்பாங்க? மனைவியை கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி மனைவியை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, ஆமாங்க நான் தாங்க செலவுக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. காலப்போக்கில் தன்னுடைய மகனை ஒரு பெரிய துறையில் ஒரு அதிகாரியாக அந்த பையனை உருவாக்கிடுறாங்க. யாருங்க? காவல்துறை அதிகாரியா? சரிங்களா? காவல்துறை அதிகாரியாக உருவாக்கின பையன் அம்மா கிட்ட சொல்கிறாங்கங்க, அம்மா நீ இத்தனை நாளாக அப்பா கிட்ட போய் சொன்ன இல்லைம்மா, அந்த பணத்தை எடுத்தது நான் தான்மா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரியும் சாமி, நீ தான் பணத்தை எடுத்ததுன்னு தெரியும். ஆனால் நான் அந்த திருடனாகவும் உன்னை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை இவ்வளோ தூரம் நான் தன்மையோட உன்னை காவல்துறையாக்கியிருக்கிறேன்.
அப்போ பெருந்தன்மையாக அந்த அம்மா நடந்துக்கிட்டதுனால தான் இன்னொரு குற்றத்தையே தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக உருவாக்க முடிஞ்சது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நம்ம பெருந்தன்மையோடு நம்ம நடத்தணும் அப்படின்னா நாம் கொடுத்த உயிர் என்றைக்குமே வீணாக போகாது, என்றைக்குமே தவறான வழிக்கு செல்லாமல் நம்மளால் காப்பாற்றி வெற்றி காண முடியும். அப்போ வெற்றி அந்த மாதிரி பெருந்தன்மையோடு நம்ம குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்னா அப்போ குடும்ப நலனும் அதில் அடங்கியிருக்குதுங்க, சமுதாய நலனும் அதில் அடங்கியிருக்குதுங்க. யாராச்சும் தோற்று போவாங்களா? யாராச்சும் பழிச்சொல்லுக்கு ஆளாவாங்களா? யாருமே ஆளாக மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு வாழ்ந்த நம்ம அன்னை லோகாம்பாள் அம்மா நம்ம மகரிஷியை அர்ப்பணித்ததுனால தான் இவ்வளவுக்கு நம்ம வெற்றி காண முடியும். எல்லாத்துக்கும் சகிச்சாங்க இல்லைங்களா? அந்த கூடுவாஞ்சேரி மக்களுக்கே அம்மா அரவணைச்சு கொடுத்தாங்க. அம்மாவும் ஐயாவும் இருவரும் சேர்ந்த அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்துணை பேர்களுக்கும் தன்னுடைய உறவுகளை அவங்க பாவிச்சதுனால தான் அந்த அம்மா அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக தியாகியாக இருந்ததுனால தான் நம்ம மகரிஷி ஐயா முழு நேர ஆன்மீக சேவை செய்ய முடிஞ்சது இல்லைங்களா? அப்போ பெருந்தன்மையோடு வாழ்ந்து ஒரு குடும்பத்தையே வெற்றி காண்ற அளவுக்கு யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மார்கள் கையில் இருக்குது. ஒரு குழந்தை தவறு செஞ்சால் நம்ம அடிக்கக்கூடாது, கண்டிக்கவும் கூடாது. எப்படி நம்ம அந்த குழந்தைய திறமைசாலியாக உருவாக்குங்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். அப்போ சின்ன சின்ன வெற்றிகளின் தொகுப்பு தான் பெரிய வெற்றியாக இருக்குது இல்லைங்களா? அப்போ வெற்றியின் அளவையும் எது வெற்றி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வாழும் பொழுது தான் நம்மளுக்கு உண்மையான நிரந்தரமான வெற்றி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நீண்ட தூர பயணத்திற்கு போகும், கட்டுசோறு நமக்கு தேவை தான் சரிங்களா? ஆனால் அந்த கட்டுசோறு கேரண்டிங்களா? பூஞ்சை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்போ நம்ம எங்கே போனாலும் நமக்கான அடிப்படை தேவைகளை ஒரு அடிப்படை உணவை கூட நம்மளே தேடவும் தெரிஞ்சிருக்கணுங்க, தயார்படுத்தி கொள்ளவும் தெரிஞ்சிருக்கணுங்க இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு வேலை, ஒரு பதவி, ஒரு புகழ் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான். ஆனால் நம்ம பொருள் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், பதவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு முழு நேர பணி கிடையாது. எது முழு நேர பணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலையில் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிக்கணும். அதே தான் நம்ம செய்கிற சேவையிலையும் ஆத்மார்த்தமாக நம்மளை அர்ப்பணிக்கணுங்க, முயற்சி செய்யணும். அந்த உண்மையான நேர்மையான முயற்சியில் நம்ம உறுதியாக இருக்கணும். இதுதான் நமக்கு வெற்றியான வாழ்க்கையை தரும். அப்படிதான் பாருங்க, அடிப்படை தேவை எதுன்னு சொல்லிட்டோம், உணவுன்னு சொல்லிட்டோம். அப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வாழணும், எல்லாரோடைய வயிற்று பசியும் போக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹோட்டல் ஆரம்பிக்கிறார். நல்ல வளர்ச்சி அடைஞ்சிடுறார். நல்ல வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 மெனு அந்த ஹோட்டலில் கொடுக்குறாரு. 1000 பேரும் நாள்தோறும் நேரத்திற்கும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவர் வேலைக்கு வேலை சாப்பிடவில்லை, உடல் நலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார். உடல் நலம் கெட்டால் என்ன கூடவும் கெடும், மனநலனும் கெடும். அப்போ உடல் நலனும் கெடுத்து மனநலனும் கெடுத்து தான் செய்ய வேண்டிய சேவை மேற்கொண்டு தொடர்ந்து நடைபெறுங்களா இல்லை தடைபட்டு போகுங்களா? அப்போ அது உண்மையான வெற்றிங்களா? இல்லை. அதே போல தான் பாருங்க, அது உண்மையான வெற்றி கிடையாது. இப்போ நம்ம குடும்பத்திலேயே இருக்கிறோம், எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். எத்தனையோ வெள்ளத்தில் சிக்கி தவிச்சங்க, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் சிக்கி தவிச்சங்க நம்ம பார்க்குறோம். சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்தவங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, குழந்தைங்க இழந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அக்கா தம்பி இருக்கிறாங்கன்னு வைங்க. அக்கா என்ன செய்கிறாங்க, தம்பி நீ படி சாமி, நான் வேலைக்கு போய் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் படிக்கலினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி பெரிய படிப்பு படிக்க வச்சிடறாங்க. நாளும் பூரும் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு பெரிய படிப்பு படிக்க வச்சிடறாங்க. அந்த தம்பி பட்டம் வாங்குற அன்னைக்கு இந்த அக்கா உயிரோடு இல்லை அப்படின்னா அது நிரந்தரமான வெற்றியா இல்லைங்களா?
அப்போ மகரிஷி கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அளவு முறை கொடுத்துருக்கிறார். தானும் வாழணும், தன்னை சார்ந்தவங்களையும் வாழ வைக்கணும், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அழகாக சொல்லிட்டாங்க இல்லைங்களா. இப்போ நாம் எல்லோரும் யோகா டே கொண்டாடணுங்களா? பவானி அறிவித்திருக்கோயிலில் யோகா டே கொண்டாடணுமாங்க. என்னைக்கு கொண்டாடணுங்க? என்னைக்கு கொண்டாடணுங்க? எனக்கு காது கேட்கல. சரிங்களா, கொண்டாடணும் இல்லைங்களா? அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு லிங்க் வந்துச்சுங்களா? சூப்பர். அந்த லிங்க் வெளியிட்டோம் இல்லைங்களா, திரைப்படம் வெளியிட்டோம் இல்லைங்களா. ஐயா நினச்சிருப்பாருங்களா நான் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்த்தீங்களா? எல்லாருமே நடித்தாங்க இல்லைங்களா. சினிமா வேர்ல்டு என்ன சொல்லிச்சுங்க, சினிமாக்காரங்க வந்தாலே எங்களையெல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் மனவளக்கலை பயிற்சி எடுத்ததுனால நாங்கள் இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்கிறோன்னு அந்த திரைப்பட வெளியீட்டு விழாவில் பாக்யராஜ் ஐயா சொன்ன கதை. சரிங்களா, அந்த அளவுக்கு எதுங்க நம்மளுக்கு முழுமையான வெற்றி எங்கெங்க இருக்குது? ஒவ்வொரு மனிதனும் முழுமை பெறுவதற்காக எதை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம்? ஆன்மீகத்தை நோக்கி தான் பயணம் செய்கிறோம். அப்போ அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸே என்ன சொல்கிறாங்க, சினிமாக்காரங்கன்னா ஏளனமாக நம்மளை பார்ப்பாங்க, ஆனால் மனவளக்கலை கற்று இந்த திரைப்பட வெளியீட்டு விழாவில் நாங்கள் கலந்து கொண்டதை பெருமை மிக்கதாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய வெற்றி இல்லைங்களா. அப்போ அந்த படம் ஸ்டார்டிங்கில் அந்த பாக்யராஜ் ஐயா எப்படி இருப்பாருங்க? ஏன் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி என்னதுங்க நிலையுண்டு சீரழிச்சு போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்குறாங்க இல்லைங்களா, புலம்பிகிட்ருக்கிறாரு இல்லைங்களா. அவர் அந்த புலம்பிக்கிட்டு நம்ம மனவளக்கலையை கடைசியில் இறுதி தேர்வாக தேர்ந்தெடுத்து எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் வாழ வச்சாருங்களா, இல்லை தானும் மாண்டு தன்னுடைய குடும்பத்தினர் உறுப்பினர்களையும் மாள வச்சாருங்களா? அப்போ கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மனவளக்கலை எவ்வளோ அற்புதமான பயிற்சிகளை கொடுத்துருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த மனவளக்கலை எத்தனையெல்லாம் கொடுக்குது பாருங்கள். தன்னம்பிக்கையை அதிகரிக்குது, மனநிறைவை கொடுக்குது, சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் நம்மளுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்குது. இந்த யூனிஃபார்முக்கு அவ்வளோ பெரிய மதிப்புங்க. நீங்கள் யூனிஃபார்மோட போய் பாருங்கள். சிரிக்கிறாங்க ஐயா. சரிங்களா, நிஜமாலுமே இந்த யூனிஃபார்முக்கு ஈரோட்டில் மதிப்பு இருக்குது. சரிங்களா, அந்த அளவுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு எது கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனவளக்கலை கொடுத்துருக்கு. அப்புறம் அச்சமுண்டுட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தோல்வியை கண்டு அச்சமுட்டுக்கிட்டே இருப்பாங்க, இறுகிய மனநிலையில் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அவங்களால ஜெயிக்கவே முடியாது. பார்த்துருப்பீங்களா, மாங்குன்னு உழைப்பாங்க. ஐயா நான் தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கண்ணு வெளிச்சு மாங்குன்னு கஷ்டப்பட்டேன், எனக்கு வெற்றியே வரலேன்னு ஏங்குவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனசு லேசாக இருக்காது. அப்போ மனசாரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ₹1 காசு கொடுத்தா கூட அதை மனசார நம்ம செய்யும் பொழுது அது புண்ணிய பலன் கிட்டும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. மனசார நம்ம ₹1,00,000 கொடுத்தா கூட அதுக்கு புண்ணிய பலன் கிட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம இலகிய மனசோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய திறமையும் வேலை செய்யும். நமக்கு இலகிய மனசு இல்லை அப்படின்னா எவ்வளவு திறமை இருந்தாலும் அது வெற்றியை தராது. அப்போ வெற்றிக்கு தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா நிதானம். வெற்றிக்கு தேவை எதுங்க? நிதானம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிதானம் தான் வெற்றிக்கு மிகப்பெரிய இதுங்களாம். அப்போ இருட்டி போயிடுச்சு, வெளிச்சம் வரைக்கும் நம்ம காத்துட்டு தானே இருக்கணுங்க. உடனே நம்மளுக்கு சூரியன் உதயமாகணும்னா உதயமாகுங்களா? சூரியன் உதிக்கிற நேரத்திற்காக நாம் தான் காத்து கொண்டிருக்கணும். அதுபோல் நம்மளுக்கு கவலை ஒழித்தல் சப்ஜெக்டில் மகரிஷி ஐயா அகத்தாய்வு பயிற்சிகள் எவ்வளவு அற்புதமாக அட்டவணை போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒன்னொன்றுக்கும் அட்டவணை போட்டு இது சரியா, இது தவறா, இது நல்ல முடிவா, இது சரியான முடிவா, தவறான முடிவா, எவ்வளவு நம்மளோட எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும் மனவளக்கலையும் தந்த பெரிய அவருக்கு எவ்வளோ பெரிய அனுபவங்கள் அவருக்கு இருந்து தானே வெற்றியை கண்டிருக்க முடியுங்க.
அப்போ அந்த அளவுக்கு பயிற்சியை எடுத்துக்கிட்ட நாமளும் வெற்றி பெறுவதற்கான இலக்கை தான் நம்ம நோக்கி போகணுமே தவிர தோல்வியில் துவண்டு விடக்கூடாது. சரிங்களா? அப்போ தோல்வியில் துவண்டு விடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி தான் ஒரு பெரிய அதிகாரி, எதனுடைய அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனத்தையே உருவாக்கி வடிவமைத்த தலைவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாருங்க, என்னுடைய வெற்றியின் ரகசியம் 2 வார்த்தை. அது என்ன 2 வார்த்தைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுகள். என்ன முடிவுகள்? நல்ல முடிவுகள். அப்போ அந்த நல்ல முடிவுகள் எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவம் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருது. அந்த அனுபவம் எதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா தவறான முடிவுகள் என்ற 2 வார்த்தையிலிருந்து வருது. கரெக்டுங்களா? நம்ம உடனே செஞ்சுருவோமா? சரியான செயல் உடனே செஞ்சுருவோமா? தப்பு தப்பாக எழுதி தானங்க எழுத பழகிறோம். அப்போ தவறான முடிவுகளிலிருந்து அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தில் இருந்து தான் சரியான முடிவு, நல்ல முடிவு கிடைக்குது. அப்போ தவறான முடிவுகளிலிருந்து பெற்ற அனுபவங்களிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சரியான முடிவுகளே நமக்கு நிரந்தரமான வெற்றியை தருகின்றது. சரிங்களா? 3 வார்த்தையில் முடிச்சுட்டார் இல்லைங்க? அப்போ அந்த அளவுக்கு வெற்றி நமக்கு எப்படி கிடைக்கணும்னா அனுபவங்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். நாம் அந்த அனுபவங்களையும் என்னன்னு சொல்கிறோங்க? கவலைன்னு சொல்லிகிட்ருக்கோம். அந்த அனுபவங்களையும் என்னன்னு சொல்கிறோங்க? கவலைன்னு சொல்லிகிட்ருக்குறோம். அனுபவங்கள் தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு என்றும் தோல்வி வராது. சரிங்களா? அப்போ அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு gift தராங்க. என்ன gift கொடுக்குறாங்க? அவார்டு கொடுக்குறாங்க. சிறந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்குறாங்களா? எல்லாரும் போயிருக்கிறோம். அதில் ஒருத்தர் மட்டும் சொல்கிறாருங்க, உங்களுக்கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமான மூளை எதுங்க? உங்கள்கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமான மூளை எனக்கும் இருந்தால் இந்த சிறந்த மனிதர் அவார்டை நானும் வாங்கியிருப்பேன். சொல்லாங்களா? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தான் அவார்டு வாங்குறீங்க. சரிங்களா? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் சொல்கிறாருங்க, நீங்கள் சிறந்த மனிதராக நடந்து கொண்டால் புத்திசாலித்தனமான மூளை உங்களுக்கும் இருக்கும். சரிங்களா? அதுதான் வெற்றியின் ரகசியமே. அப்போ நம்ம சிறந்த மனிதராக இருந்தோம் அப்படின்னாலா நம்மளுக்கு என்ன இருக்குங்க? புத்திசாலித்தனமான மூளை இருக்கும். அப்போ சிறந்த மனிதராக உருவாக்குவதற்கு நமது மனவளக்கலை தானே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. மனதை வளப்படுத்தும் கலை மனவளக்கலை, மனித மாண்பை வளப்படுத்தும் கலை மனவளக்கலை. சரிங்களா? அப்போ நம்ம சிறந்த மனிதர்களாக இருக்கிறோம் என்ற அங்கமே ஸ்கை யோகா பயிற்சியாளர்கள். உண்மைதானே? உண்மையே. ஸ்கை யோகா பயிற்சியாளர்களுக்கு என்ன இருக்குதுங்க? சிறந்த மனிதர் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம் இல்லைங்க? அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்களே. அப்போ அந்த மாதிரி சிறந்த மனிதராக இருக்கும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம். இப்படி தான் பாருங்க, அம்மா கொசு குட்டி கொசுக்கிட்ட கேட்டுச்சான், டே நீ சூப்பராக பறந்துட்டு வந்துட்டியாடா, நான் இன்னைக்கு சொல்லியே கூடவே உன் கூட வரவே இல்லையே, நீயே நல்லா பறக்க கற்றுக்கிட்டேயே, நீ இன்னைக்கு கீழேயே உட்காரவே இல்லை, பறந்துக்கிட்டே வந்துட்டு நீ வீடு வரைக்கும் சேர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லி அம்மா கொசு குட்டி கொசுக்கிட்ட கேட்டுச்சான். குட்டி கொசு சொல்லிச்சான், அம்மா நான் இன்னைக்கு சூப்பராக பறந்தேன், எல்லாருமே கைதட்டி என்னை பாராட்டினாங்க அப்படின்ச்சான். கொசு பறந்தால் நம்ம என்ன செய்வோங்க? எதுக்கு கை தட்டுவோம்? கொசுவை அடிக்கிறதுக்கு கை தட்டும் இல்லைங்களா? பெரிய கொசு மாட்டுறதை விட குட்டி கொசு மாட்டவே மாட்டாது இல்லைங்களா? குட்டி கொசு ஓடி ஓடி போயிடும். அப்போ ஏளனமாக நம்மளை சொல்பவர்களும் கேலி பண்ணுபவர்களையும் ஒன்று நம்ம மேலே தப்பு இருந்தால் நாம் திருத்திக்கணும்,
இல்லைங்களா? இந்த குட்டி கொசு மாதிரி காதில் எதையுமே வாங்கிக்காம மகரிஷி ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏளனமாக பேசுபவர்களையும் கேலியாக பேசுபவர்களையும் அலட்சியப்படுத்தி விட்டு அவர்கள் நக்கலாக கைதட்டினால் கூட என்னை உற்சாகப்படுத்துவதாக நான் நினைத்து கொண்டு, சரிங்களா, என்னை உற்சாகப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த குட்டி கொசு நினச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி நாமளும் உற்சாகத்தோடு நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டால் நமது வெற்றி நிச்சயம். அவங்க அப்படி சொல்கிறாங்களே, இவங்க அப்படி சொல்கிறாங்களே, நான் துவண்டு போனேன்னா முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த குட்டி கொசு மாதிரி நம்ம உற்சாகமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். கரெக்டு தானுங்களே? எல்லாருமே உடனே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அவ்வளோ கோல்டு மெடல் வாங்குறாங்க, அவ்வளோ கப்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஒரு நாள் அந்த ஹார்ட் ஒர்க்கில் பண்ணிடுவாங்களா? நம்ம உடற்பயிற்சி பண்ணுறதுக்கே முடிய மாட்டேங்குது. கை எப்படி சுற்றுங்கன்னா கை எப்படி சுற்றும் இல்லையா? காலை நீட்டுங்கன்னா சாப்பாடான்னு உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா? எளிமையான உடற்பயிற்சி கை என்னதுங்க, மிக மிக எளிமையான உடற்பயிற்சி. ஒரு அரை மணி நேரம் தவம் பண்ணலாம் அப்படின்னா 20 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே கண்ணை முழிச்சு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது அந்த அளவுக்கு கோல்டு மெடல் வாங்குறவங்களும் கப்ஸ் வாங்குறவங்களும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளை மகரிஷி விட்டாரா? இல்லையே. ஈஸியாக அடிச்சுட்டு போங்க, எப்படிங்க ஈஸியாக அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லோருமே நிராகரிக்கப்பட்டவர்கள் தான். ஜெயித்து வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக மாறினவங்க எல்லோருமே நிராகரிக்கப்பட்டவர்கள் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காஃபி ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இல்லைங்களா? அந்த காஃபி சீடோடைய தன்மையை சொல்லி அந்த சீடை பயன்படுத்தி, ஐயா சொன்ன மாதிரி மாங்காய் கதை மாதிரி, அந்த சீடை பயன்படுத்தி நம்ம காஃபி ஷாப்பில் காஃபி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா டெவலப் ஆகும்னு ஒரு ஒர்க்கர் சொல்கிறாங்க. கேட்கல, மேனேஜர் கேட்கல, நீ என்னை விட புத்திசாலியா அப்படின்னு சொன்னாங்க, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிரபலமான காஃபி ஷாப்பையும் வச்சு இந்த கடையும் வாங்குற அளவுக்கு வின் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? இந்த கடையுமே இவங்களே எந்த மேனேஜர் இவரை வெளியே அனுப்புனாரோ அதே மேனேஜரே என்னோட கடை லாஸில் போயிட்டு இருக்குதுப்பா, நீயே வாங்கிக்க. அப்போ கேட்டிருந்தா இவங்க கம்பெனியே டெவலப் ஆகிருக்கலாம் இல்லைங்க? சரிங்களா? அப்போ முருகர் மாதிரி, நீ சின்ன பையனா நான் கேட்கணுமா? முருகர் சின்ன பையன் சொன்னதைவே ஈசனே கேட்கும் பொழுது யாராவது ஒரு அறிவுரையை முழுசாக கேட்கலின்னா கூட சின்னதாக கேட்டுக்கிட்டு செயல்படுத்தி பார்த்துட்டு அது வெற்றியா தோல்வியான்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அப்புறம் முடிவு எடுக்கலாம் இல்லைங்களா? இந்த கடை நம்ம தான் அடுத்தவங்க பேச்சு கேட்க மாட்டோமே இல்லையா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம வெளியே போனவங்க தான் இன்றைக்கி ஃபேஷன் டிசைன் கார்மெண்ட்ஸே உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இத்தனை கார்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அம்மா இவ்வளோ தூரம் பெட்ஷீட் போடுறாங்க, பெட்ஷீட் டிசைன் நம்ம ஜமக்கால டிசைன் ஏற்றுக்குவோமா? அந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும், இதில் இந்த டிசைன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், எத்தனை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒன்றொன்றும் நிராகரித்து போயிட்டே தான் இருக்குது. ஒரு படித்து எவ்வளோ பெரிய படிப்பு இன்றைக்கி படிக்கிறாங்க, டபுள் டிகிரி 3 டிகிரி எல்லாம் வாங்குறாங்க. அவங்கள எங்கே வேலை செய்கிறாங்க? அவங்க படித்த படிப்புக்கு ஈக்குவலாக வேலை செய்கிறாங்களா? இல்லையே. நான் என் பையன்ட்டே சொல்வேன், டேய் நீ வாங்குற சம்பளம் ஒன்று தான், நான் வாங்குற சம்பளம் ஒன்று தான்டா, எதுக்கு தான் இத்தனை லட்சம் படிக்க வச்சோன்னே தெரியல. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கே செலவாயிடும். ஆனால் சின்னதுலேருந்து நான் ஒன்று சொல்லுவேன், அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க வாழணும்னு சொல்லுவேன். இன்றைக்கி அப்படித்தான் நிலமாயிட்டுருக்கு. என் பையன் சம்பாதிக்கிறது என் பையனுக்கே போயிடுது, நான் சம்பாதிக்கிறது எனக்கே போயிடுது, எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறது அவரே போயிடுது. எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல சம்பாதிச்சிட்ருக்குறோம். எதுக்கு இந்த வாழ்க்கை? ஒன்று சண்டை போட்டு இல்லையா சம்பாதிக்கிற பேரில் டீசெண்டாக நாகரிகமாக சுற்றிட்டு இருக்கோம்
இல்லைங்களா? இப்போ அப்படி தானே வாழ்க்கை போயிட்டுருக்குது. அப்போ அந்த மாதிரி எதுக்கு நம்ம படிக்கிறோம், எதுக்கு நம்ம வேலை செய்கிறோம் ஒன்றுமே தெரியாமல் சாப்பிட்றதுக்காக தான் சம்பாதிக்கவே ஆரம்பித்தோம். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா? அப்போ காலுக்கு ஷூ வாங்க கூட காசு இல்லாமல் இருந்தவங்க தான் இன்றைக்கி ஃபுட்பால் வீரராக இருக்கிறாங்க. நீச்சல் அடிக்கிறோம், உடனே அவங்க வந்து வின் பண்ணிடுறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ பயிற்சி வேணுங்கிறது, எவ்வளோ நாடி சுற்றி பண்ணாலே 2 தடவை தான் செய்யணும். நாடி சுற்றி முழுசா நம்ம ஈரோடு மண்டல தலைவர் சொல்லுவார், நாடி சுற்றி பயிற்சி செய்ய சொல்கிறோம், 10 ரவுண்டு செய்யணும். எப்படிங்க 10 ரவுண்டு செய்யணும்? இழுத்து விட்டு இழுத்து விடணும். எந்த பக்கம் இழுக்கணும், எந்த பக்கம் விடணும்? விடணும். ஒரு ரவுண்டு 10 ரவுண்டு செய்யணுங்களாம். மினிமம் 10 ரவுண்டு செய்யணுங்களாம். தனியாக செஞ்சால் 21 ரவுண்டு செஞ்சால் பலன். நான் நாடி சுற்றி மட்டும் தனியாக செய்கிறேன், எனக்கு சளி தொந்தரவு இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நான் செய்கிறேன் அப்படின்னா 21 ரவுண்டு முழுசாக நம்ம செய்யணும். உண்மையிலே பலன். சரிங்களா? சரி, நம்ம தவத்தில் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10 ரவுண்டு செய்ய சொல்கிறோம். 10 ரவுண்டு செய்கிறோமா? எப்படா சொல்லுவாங்க? பத்தாவதுக்கு தண்டு வடை சுத்தின்னு வச்சிடுறாங்க, நிமிந்து வேற உட்கார சொல்கிறாங்க. முடியவே இல்லை. தண்டு வடை சுத்தி நாங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிக்க கூட மாட்டோம். அப்புறம் எப்படி தண்டு வடை சுத்தி வேலை செய்யும்? உயிராற்றல் எப்படி வேலை செய்யும்? சரிங்களா? அப்போது அவங்க தண்ணிக்குள்ளார நீச்சல் அடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் அவங்க மூச்சு பயிற்சி பண்ணியிருக்கணும். பண்ணினாங்க இல்லைங்களா? அந்த காலத்தில் எல்லாருமே பண்ணினாங்க இல்லைங்களா? தண்ணிக்குள்ளாரையே மூழ்கி மூச்சை தம் கட்டுற பயிற்சியெல்லாம் பண்ணினாங்க இல்லைங்களா? இன்றைக்கி கிராமத்தில் செய்கிறாங்க, கிணத்துக்குள்ளார செய்கிறாங்க. நம்ம நாகரிக வாழ்க்கை வாழ்ந்துட்டு எதுவுமே பண்ணுறது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி கிராமத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு வீட்டு பொருளை எல்லோர் வீட்டும் பொருளாக பாவனை பண்ணி அனுசரித்து ஒரு பிடி சோறு ஆக்கினா கூட எல்லோருக்கும் கொடுத்து வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? கதவை சாத்தி வச்சு, அவங்க வந்துருவாங்களான்னு கதவை சாத்தி வச்சு இல்லைங்களா? அப்புறம் எப்படிங்க மனசு இலகமாகும்? மனசு இறுக்கமாக தாங்க ஆகும். அவங்க வந்தால் நம்ம கொடுக்கணுமே, அவங்க வந்தால் கேட்பாங்களே, அவங்க வந்தால் பார்ப்பாங்களே அப்படின்னு கதவை சாத்தி தான் நாங்கள் வைக்கிறோம். அப்புறம் எப்படிங்க நம்ம மனசு லேசாகும்? லேசானதாங்க நம்ம ஜெயிக்க முடியும். இருகன வாழ்க்கையிலே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படிங்க ஜெயிக்க முடியும்? எவ்வளவோ தோல்விகள் வரலாம், எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாம் கடந்து போகிறது தான் நம்ம வாழ்க்கையை தவிர அதில் மூழ்கடிக்கிறது நம்ம வாழ்க்கை கிடையாது. சரிங்களா? நாமெல்லாம் சந்திக்கிறது சின்ன சின்ன துன்பங்கள் தான். ஆனால் நம்ம தாத்தா பெரிய மூத்தோர்களெல்லாம் எடுத்துக்கோங்க, அவங்களாம் எவ்வளோ மீண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வீட்டு குடும்பத்திலேயே அவ்வளோ குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்களே, அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அனுசரித்து அரவணைச்சு எல்லாத்தையும் நியாய தர்மத்தை கடைப்பிடிச்சு தானே வாழ்ந்தாங்க. அப்போ எவ்வளோ செயல்கள் செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ அனுபவங்களை கடந்து வந்திருப்பாங்க, எவ்வளோ வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அவங்களும் இருந்திருக்காங்க. நாம் இன்னைக்கு 2 பேர்த்துக்கு நம்மளால இருக்க முடியலையே இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய அனுபவங்கள் தான் நம்மளுக்கு பக்குவப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து நம்ம இலக்கை நோக்கி போக வேண்டும். அப்படிதான் பாருங்க, ஒருத்தர் வந்து யூனிவர்சிட்டியில் தோற்று போயிட்டார், ஃபெயில் ஆகி போயிட்டாருன்னு யூனிவர்சிட்டி எந்த ஸ்கூலாவது இன்றைக்கி வச்சுருக்குதுங்களா? நம்மளை எந்த ஸ்கூல் நல்லா படிக்கிற குழந்தைகளை மட்டும்தான் வச்சுருக்குதுங்க. நல்லா படிக்காத குழந்தைகள் எந்த ஸ்கூல் வச்சுருக்குதுங்க? வெளியில் தள்ளிடு, எந்த ஸ்கூலுமே வச்சுக்கிறது இல்லைங்க. நீ உருப்பட மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் டிசி வாங்கிட்டு போயிரு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர நல்லா மார்க் எடுக்கிற குழந்தைகளை மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு எதுக்குங்க நம்ம ₹1,00,000 கட்டணும்? அப்படி தான் ஒருத்தர் வந்து பரீட்சையில் ஃபெயிலாக போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்கலைக்கழகத்திலேருந்தே வெளியேற்றிட்டாங்க. ஆனால் அவர் பாருங்கள், மறுபடியும் எல்லாமே படித்து
கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், எத்துணை வேலை இருக்கும். ஒரு படம் எடுக்கணும்னா எத்துணை வேலை இருக்கும். அத்துணை விஷயங்களிலும் அத்துணை தொழில்நுட்பத்திலையும் திறமையாளராக இருந்தாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இன்னைக்கு எல்லாருமே, ஆண்களும் சரி பெண்களும் சரி, எல்லாருமே வண்டியில் தான் இப்போ போகிறோம். முன்னையெல்லாம் பெண்கள் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டிருந்தாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, இன்றைக்கி எல்லோருமே வண்டியில் தான் போகிறோம். சரிங்களா? எந்த ட்ரெஸ்ஸில் இங்கே போகிறோம்? எந்த ட்ரெஸ்ஸில் இங்கே போகிறோம்? நிஜமாக சுடிதாரில் போகிறாங்களாங்க ஐயா? எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் தெரியுங்களா? சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி சொல்லி நாங்கள் எவ்வளோ சுதந்திரத்தை வாங்கியிருக்கிறோம் தெரியுங்களா? எதுலைங்கம்மா போகிறோம்? எதுலைங்க? அவங்கள பார்த்தா சொல்லு. எதுலைங்கம்மா போகிறோம்? அப்போ அவ்வளோ பெரிய சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இல்லைங்க. அப்புறம் எங்க நம்ம கண்ணை கசக்கிட்டு இருக்கிறோம்? கரெக்டு தானே? பாருங்க, இந்த பொண்ணு எவ்வளோ அழகா. ஐயா கூட இன்னும் கொண்டு சொன்னார், கிழிஞ்ச பேண்ட்டுக்கு தான் மதிப்பு. நானுமே சொல்லுவேன். நானுமே காயகல்ப கிளாஸில், உடவியல் ஒழுங்கில் சொல்லுவேன், காயகல்ப கிளாஸில் சொல்லுவேன். சரிங்களா? அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? இன்னைக்கு 2000 ரூபா காசு கொடுத்து அந்த கிழிஞ்ச பேண்ட்டை தான் வாங்க. ஒரு பேண்ட்டுக்கு 2000 ரூபா காசு கொடுத்து அந்த கிழிஞ்ச பேண்ட்டை தான் வாங்க. சரிங்களா? அப்போ எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம கண்ணை கசக்கி கொண்டு தான் இருக்கிறோம். நான் 7th படிக்கும் பொழுது எங்கள் ஆசிரியர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஒலிக்குது. அப்போல்லாம் மேக்ஸின் சொல், சரோஜா தேவி அம்மாலாம் தானே அப்போ ஹீரோயின்ஸு. அவங்கெல்லாம் மேக்ஸின்னு சொல்லுவாங்களாம். இந்த நைட்டி வந்து மேக்ஸின்னு சொல்லுவாங்களாம். அப்போ எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, பகலில் அப்போவே பாருங்கள், அப்போவே சொன்ன வார்த்தை இது, நைட்டின்னு சொல்லக்கூடாதுங்களாம், பகட்டின்னு சொல்லுவாங்க. பகல்லையே போட்டிருக்கிறோம் இல்லைங்க, அதனால் பகட்டின்னு சொல்லணுங்களா. அப்போ அந்த டீச்சர் வந்து அப்போவே சொன்னாங்க. அப்போவே எனக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுதுங்க? நான் 7வது முடித்து இப்போ எத்தனை ஸ்டாண்டர்டு கடந்து இப்போ எனக்கு 47 வயசு ஆகுது இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த சூழல் மாறி போச்சா? அப்போ உண்மையிலே நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு தானங்க அர்த்தம். உண்மை தானேங்க? நம்ம எவ்வளோ சுதந்திரமாக போகிறோம். ஐயா கூட கேட்டாங்க, உங்கள் கூட யாரையாச்சும் கூட்டிகிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, நான் தனியாக தான் வருவேன் அப்படின்னு. அவ்வளோ பெரிய சுதந்திரமா உங்கள் வீட்டில்? சரியா? ஆமாம், எனக்கு எல்லாமே சுதந்திரம்தான். சரிங்களா? எது கை கொடுத்தது? அவ்வளோ தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எது கொடுத்தது? வாழ வைத்து கொண்டிருப்பதே வேதாத்திரியம்தான். சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னுரிமை கிடைச்சிருக்குது தானே. அரசாங்கம் கூட இட ஒதுக்கீடு கொடுக்கலிங்க, வேறு சம்பளம் தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வாழ்க்கையவே தந்திருக்குதுங்களே. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றியை தருவது வேதாத்திரியம். இப்படி தான் பாருங்கள், 65 வயசில் டீச்சர், அந்த டீச்சர் அம்மா ரிட்டையர் ஆகிட்டாங்க. 68 வயசில் ரிட்டையர் பண்ணுறாங்க இல்லைங்களா? 58 60 அப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. ரிட்டையர் ஆகிட்டோன்னே அந்த அம்மா சும்மா இருக்கல, ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. சும்மா இருக்கலைங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற ஆன்மாக்களை நம்ம வாழ வைக்கணும், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனையில் போய் உணவு கொடுக்கும் சேவையாளராக, உணவு தானே கொடுக்க முடியும் பெண்கள்னால, சரி உணவு கொடுக்கும் சேவையாளராக நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிறாங்க. முழு நேர பணி செய்கிறாங்க, சேவை செய்கிறாங்க. நம்மளுக்கு கூட எவ்வளோ வரைமுறை இருக்குதுங்க? 8 மணி நேரம்தான். நம்மளுக்கு எவ்வளோ வரைமுறை இருக்குதுங்க? 8 மணி நேரம்தான். எங்கள் ஐயாலாம், ஏஓ ஐயாலாம் கரெக்டாக டான் 6 மணி அடித்தோடனே நீ வீட்டுக்கு போகலையான்னு தான் கேட்பாங்க. கரெக்டாக ஏஓ 6 மணி ஆச்சு, 9:30 to 6 எங்கள் டைமு. 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாமல் இருக்கிற அப்படின்னு தான் கேட்பாங்க.
இந்த சுதந்திரம் எங்கேயாச்சும் கிடைக்குங்களா? அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து முழு நேர சேவையாக செஞ்சாங்க. அப்படி முழு நேர சேவையாக செஞ்ச பொழுது என்ன சிறப்பும் தெரியுங்களா? நம்மள இப்போ சேவை செய்கிற எத்தனை பேர் சர்வீஸ் போகிறீங்க, சேவை செய்கிறோம் இல்லைங்களா? அது ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக நம்ம சேவை செய்ய செய்ய ஆக்சிடோசின்ங்கிற ஒரு சுரப்பி சுரக்குங்களாம். அந்த சுரப்பி சுரந்துச்சு அப்படின்னா நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அந்த அம்மா எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க தெரியுங்களா? 97 வயசு வரைக்கும் முழு நேர சேவையிலேயே இருந்தாங்களாம். அன்னை தெரசா அம்மாவையும் நம்ம அப்படி தானே சொல்லுவோம். அவங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துச்சுங்களா? கிடையவே கிடையாது இல்லைங்களா? நாம் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோங்க அப்படின்னா, இல்லை நம்ம இயலாமைனால அவங்க ஏதாவது ஒரு உதவி வேணும்னு கேட்டாங்கனால நம்ம என்ன செய்கிறோங்க? சில்லுன்னு உழுவுறோம். ஆனால் அன்னை தெரசா அம்மா உலகத்தில் இருக்கிற அத்துணை குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாக ஒரு சுளிப்பு கூட இல்லாமல் சலிப்பு கூட இல்லாமல் காப்பாற்றினாங்க இல்லைங்களா? எப்படி அவங்களால முடிஞ்சது? அதே உயிராற்றலிருந்து தானே நாம் வந்திருக்கிறோம். அதே அந்த இரையாற்றல் கொடுத்த உயிராற்றல் இருந்து தானே நாம் வந்திருக்கிறோம். அப்போ நம்மளால எங்க இருக்க முடியல இல்லைங்களா? அப்போ நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலுமே ஆத்மார்த்தமாக நம்ம பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்யும் பொழுது நம்ம சமுதாயத்தில் உள்ள அத்துணை ஆன்மாக்களுக்கும் நம்ம ஆத்மார்த்தமாக சேவை செய்யும் பொழுது நமக்கு என்ன சுரப்பி சுருக்குங்களாம்? ஆக்சிடோசின்ங்கிற சுரப்பி சுருக்குங்களாம். அப்போ நம்ம மனசு இலகிய மனசாகவும் இருக்கும், நம்மளுக்கு தெம்பும் வரும். சரிங்களா? இதே போல தான் வந்து பாருங்க, ஒரு காய்கறி விற்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா கிட்ட காய் வாங்க வராங்க. அந்தாங்களா என்னங்க கேட்போம்? காய் கடைக்கு போய் என்ன விலைன்னு கேட்போங்க. அந்த அம்மா ரேட்டெல்லாம் சொல்கிறாங்க. காய்கறி விற்கிற அம்மா ரேட்டெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்காங்களா? இவர் ஏன் இவ்வளோ ரேட்டா, இவ்வளோ ரேட்டா அந்த காய்க்கு சொல்லுவேன். நம்ம அப்படி தானே சொல்லுவோங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டாங்களா? நம்ம அப்படி தான் சொல்லுவோங்களா? நான் ஒன்று சொல்லட்டுங்களா? என் பையன் 1ஆவது தான் படிப்பாங்க. நானும் காய் கடைக்கு கூட்டிகிட்டு போவேன். சும்மா சாயங்காலம் அப்படியே காய் கடைக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போவேன். என் பையன் சொன்ன வார்த்தைங்க, நான் பெருமைக்காக சொல்லலைங்க, அந்த அறியா வயசுலேயும் அவன் உண்மையை சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, அவங்களே ஏம்மா கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்கிறாங்க, உன்னால் 2 ரூபா கொடுக்க முடியாதாம்மா, நீ ஏன் இந்த 2 ரூபாய்க்கு நீ வந்து சண்டை கட்டுற, கேட்டுட்ருக்கிற? எடுத்து என் பர்ஸை பிடுங்கி 5 ரூபா காசை அவங்களுக்கு கொடுப்பான். சரிங்களா? அப்போ எங்கிருந்து வந்துச்சுங்க? உலக தத்துவம் நாம் எவருக்கும் கற்றுக் கொடுக்கவே வேண்டியதில்லை, அதுவே தரும். அதுவானால் அதுவே சொல்லும். சரிங்களா? எங்கிருந்து வந்தோமோ அது அத்துணை நல்ல பதிவுகளும் எல்லோருக்குள்ளாரையும் இருக்கு. அப்போ நல்ல எண்ணத்தையே நம்ம செய்ய செய்ய என்ன வெளிப்படுங்க? நல்ல பதிவுகளே வெளிப்படும். நான் பேரம் பேசாமல் இருந்தேன்னா அந்த 2 ரூபாயோட போயிருக்குமா? என் பையன் பிடுங்கி 5 ரூபா கொடுத்துருக்குறேன். சரிடா கண்ணு, நம்மளுக்கு சந்தோஷம்தான். என்னதான் நம்ம வந்து டேய் காசெல்லாம் நீ வந்து கொடுக்கக்கூடாதுடா, நாம் பார்த்து அம்மா பார்த்து கொடுக்குறதாண்டா அப்படின்னா அந்த மனசுக்குள்ளார உண்மையை நினச்சி பார்த்தா எது உண்மைன்னு தெரியுங்க. அவங்களே கஷ்டப்பட்டு எவ்வளோ அந்த 2 ரூபாய்க்காக தானே அவங்களே கஷ்டப்பட்டு பிழைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த இத்தினோண்டு குழந்தைக்கு தெரியுது அப்படின்னா அப்போ நமக்கு ஏன் தெரியல? அப்போ அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து பேரம் பேசிகிட்டு இருக்கிறார். பேரம் பேச பேச ஒரு அம்மா அவசரமாக ஓடிடுறாங்க. அந்த அம்மா கிட்ட என்ன விலைங்கம்மா இன்னைக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்கும் பொழுது, இவங்கக்கிட்ட வெண்டைக்காய் வந்து 1 கிலோ 40 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா ஓடி வந்தாங்க இல்லைங்களா, அந்த அம்மா கிட்ட வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. இவர் ஏம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா, நான் இவங்களை அனுப்பிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு எல்லா காயும் எச்செச்சா போட்டு கொடுக்குறாங்க இத்தனைக்கும். கடைசியில் கேட்டால் அந்த அம்மா போனதுக்கப்புறம் இந்த ஐயா சண்டை போடுறாரு, வியாபாரிக்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ அந்த அம்மா வியாபாரி அம்மா சொல்கிறாங்க, அவங்க என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், எவ்வளவோ
சொல்லி பார்த்துட்டேன், என்னுடைய பணத்தை அவங்க வாங்கிறதில்ல, நான் கொடுக்குற பணத்தை அவங்க வாங்கிறதில்ல. அதனால் என்னுடைய திருப்திக்கு அவங்களுக்கு தெரியாமலேயே நான் இவ்வளவு தான் ரேட்டுன்னு சொல்கிறதையும் அவங்க நம்பி வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ நான் மறைமுகமாக நான் அந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்கிறேன். சரிங்களா? எத்தனையோ குடும்பங்கள் தனக்கு சொந்தமான ஒன்று இல்லை அப்படின்னா இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிற குடும்பங்களும் இருக்குது. தனக்கே கஞ்சி இல்லைனாலும் இன்னொருத்தருக்கு கஞ்சி ஊற்றுற குடும்பமும் இருக்குது, இல்லைங்களா? அப்போ நம்ம மறைமுகமாக நம்ம நன்கொடை செஞ்சு வாழ வைக்கிற எத்தனை குடும்பங்கள் இருக்குது. நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா, என் பேர் எழுதிட்டியா, என் பேர் எழுதிட்டியா பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு என் பேர் எழுதிட்டியா, என் பேர் எழுதிட்டியா அப்படின்னு 10 தடவை கேட்பாங்க. ஆனால் 10 லட்சம் நமக்கு தெரியாமல் கொடுத்தவங்களுடைய நன்கொடையினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உலக சமுதாய சேவா சங்கமே ஓடிக்கொண்டு. சரிங்க, அதனால தானே நம்ம வாழ்க வையகம் வாழ்த்துறோம். அப்போ எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நம்ம புண்ணிய பலன் செய்யணும் பாருங்கள். கண்டிப்பாக செய்யணுமா செய்யக்கூடாதான்? நாம் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம வாங்குறது தெரியுது. அப்போ நம்ம இன்னொருத்தருக்கு நமக்கு தெரிஞ்சே தானே நாமளும் 10 ரூபாய் செலவு பண்ணணும். நம்ம பேர் வரணுங்கிறதுக்காக செலவு பண்ணணுங்களா? கிடையவே கிடையாது. நமக்கு தெரியாமலேயே நம்ம சொல்லலாம், இல்லைங்களா? ஆனால் நம்ம வாழ்த்துறோம். ஒரு பௌர்ணமிக்கு நம்ம நன்கொடை கொடுக்குறாங்கன்னா வாழ்த்துறோம், அமாவாசைக்கு நன்கொடை கொடுக்குறாங்கன்னா நம்ம வாழ்த்துறோம். அது முறையான செயல், இல்லைங்களா? ஆனால் நம்ம 1 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தாலும் அது ஆத்மார்த்தமாக மறைமுகமாக நம்ம செஞ்சாலும் அது புண்ணிய பலன்தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதுதான் உண்மையான வெற்றி. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் செயல்படும் பொழுது நமக்கும் மனநிறைவாக நம்மளுக்கு திருப்தியை தரும். உண்மையான திருப்தி எங்கே இருக்குது அப்படின்னா, அமைதியான சூழ்நிலையில் அமைதியான முறையில் நம்ம கொடுத்து உதவும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த உண்மையான திருப்தி வரும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஓடிட்டுருக்கு. இப்படி தான் மறுபடியும் ஐயாவே தான் இழுக்கிறேன் பாருங்கள். ஐயா சாமர்த்தியமாக நம்மளுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா, எப்படி நஷ்டத்தை ஈடுகட்டுறது அப்படின்னு. அப்போ அதுபோல் ஒரு சிறுவன், யாருங்க? ஒரு சிறுவன். அந்த சிறுவன் முட்டை இருக்குதுங்க. அந்த முட்டையை அட்டைகளை வரிசைப்படுத்தி சைக்கிளில் கட்டி கொண்டு போகணும். கொண்டு போய் விற்றுட்டு வர. சின்ன பையன் தானங்க, தெரியாதனமாக குழியில் விழுந்து சைக்கிள் கீழே விழுந்து முட்டையெல்லாம் உடஞ்சிருச்சு. நாம்பள என்ன செய்வோங்க? ஓடி போய், என்னப்பா எதுப்பா அப்படின்னு சைக்கிளை தூக்கி நிறுத்து, முட்டையெல்லாம் உடஞ்சி போச்சாப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். அந்த பையனை தூக்கி விடுவோம், எந்திரிச்சு உட்கார வைப்போம், சைக்கிளை எடுத்து நிறுத்துவோம். முட்டையெல்லாம் உடஞ்சி போச்சாப்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம். முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆறுதல் சொல்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு பெரியவர் வரார். தம்பி பாவம், நீ எங்கிருந்து முட்டை கொண்டு வந்த? இந்த மாதிரி கடையில் நீ வேலை செய்கிறியா? அப்போ உன்னுடைய ஓனர் உன்னை திட்டுவாரே, உன்னை வேலையை விட்டு நீக்கிடுவாரே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காசு தரேன். எவ்வளோங்க? ஒரு 20 ரூபாய் நீட்டி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ தப்பிச்சுக்கிறதுக்கு, நீ பொழைச்சிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் 20 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 ரூபாய் தரான். தந்தாங்களா? அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? 10 ரூபாயாச்சும் கொடுப்பாங்க, 5 ரூபாயாச்சும் கொடுப்பாங்க. அட அவங்க கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. நம்மள கிராமப்புற சேவை திட்டத்துக்கு போனால் அப்படித்தாங்க வசூல் பண்ணுறோம். சரிங்களா? அம்மா ஒருத்தர் நல்லா நம்ம மனவளக்கலை பயிற்சி எடுத்த அன்பர் புரிஞ்சுருப்பாங்க இல்லைங்களா, மன்றத்தை புரிஞ்சுருப்பாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம நேரடியாக நன்கொடைன்னு நம்ம சொல்லி கேட்போம். கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, கொடுக்கறதுக்கு வசதி இருக்கிறவங்களும் கொடுக்காம இருப்பாங்க. அப்போ ஒரு அம்மா என்ன செய்வாங்க? என்னுடைய சார்பாக நான் 500 ரூபாய் நன்கொடையாக எழுதுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தா வரிசையாக எல்லாரும் வருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த ஐயா 20 ரூபாய் கொடுத்துட்டாருங்களா? எல்லாருமே காசு கொடுத்துட்டாங்களா? காசு கொடுத்தோனையும் அந்த கூட்டமெல்லாம் கலைஞ்சிட்டு, பரவாயில்ல அந்த பெரியவர் உனக்கு உதவி செஞ்சிட்டார் இல்லையாப்பா
உங்கள் முதலாளி வந்து உன்னை திட்டமாட்டார் இல்லையாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் சொல்கிறானுங்க, அந்த பெரியவரே எங்கள் முதலாளி தான். அப்போ நம்மளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை மற்றவங்க தலையில் கட்டுனா அது உண்மையான வெற்றிங்களா? சொல்லுங்க. நமக்கு ஏற்படுற ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அதை மற்றவங்க தலையில் கட்டுனா அது உண்மையான வெற்றிங்களா? இப்போ பொறாமைன்னு நம்ம மகரிஷி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? பொறாமைக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? பொறுத்து பார்த்தோம்ப்பா, அப்படி இப்படி வருது அடக்கிட்டு இல்லைங்களா? சொல்கிற இல்லைங்களா? பொறுத்து பார்த்தோம்ப்பா, முடியலப்பா, பொங்கி எழுந்துட்டோம்ப்பா. நம்மளை பொங்கி எழுந்தா தானே நம்மளுடைய இது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பொறாமைக்கு நல்ல அழகான விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ நானும் பரீட்சை எழுதுகிறேன், என் பேர் வந்துருச்சு, ஃபெயில் ஆகிட்டேன் நான், சரிங்களா? என்னுடைய ஃப்ரெண்டு பேர் வந்துருச்சு, அவன் நார்மல் மார்க் வாங்கியிருக்கிறான், அது கூட என்னை வந்து பாதிக்காதுங்களாம். ஆனால் என் பேர் வரல, அடுத்தது நான் என்ன பார்ப்பேன்னா அவன் பேர் வந்துருச்சா இல்லையான்னு பார்ப்பேனா. அவங்க பேர் வரலையா அப்படின்னா சந்தோஷப்படுறேன் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான பொறாமையம். புரிஞ்சுதுங்களா? என் பேர் வரல, அட பரவாயில்ல, அவனாச்சு நல்லா படிக்கிறவன், மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னு என் மனசு நினச்சாதான் நான் நல்லவன் இல்லைங்களா? அட என் பேர் வரல, அவன் பேர் வரல, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ நிம்மதி. அப்போ அதுதான் உண்மையான பொறாமை. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் பக்குவப்படணுமா? சும்மா நம்ம வந்து யோசிப்போம், சரி பரவாயில்ல, அவங்க வீட்டில் இது வாங்கிட்டாங்க, நம்மளும் நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து வாழ்கிற நம்ம இந்த மாதிரி மன சூழ்நிலையிலே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இன்னும் நம்ம மனதை எவ்வளவு பக்குவப்படுத்த வேண்டும். அப்போ பக்குவப்படுத்தாமல் எனக்கு வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னால் முடியுங்களா? ஆனால் அதே ஒரு அம்மா பாருங்கள், வெற்றியாக வாழ்ந்திருக்கிறாங்க. எது உண்மையான வெற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் செத்து போகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி நான் சாவக்கூடாது. எதுங்க? இப்போ இந்த உதயகுமார் அண்ணா வந்து நான் செத்து போகணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, அந்த அண்ணா முன்னாடி நான் சாவக்கூடாது, சரிங்களா? இப்படி எனக்கு உடம்பே நல்லா இல்லைனாலும் அந்த அண்ணா வந்துச்சுன்னா நான் எந்திரிச்சு உட்காந்துக்கணும், சரிங்களா? சாப்பிடாது. அப்படிதான் பாருங்க, ஒரு கணவன் மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 3 அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க. வீடு கட்டிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு 3 பொண்ணுங்க. ஐயா உயிரோடு இருக்கும் பொழுதே 3 பொண்ணுங்களுக்கு இந்த சொத்து அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. அப்போ முதல் பொண்ணு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க, ஐயா இறந்து போயிடுறாரு, அம்மா இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் 2வது பொண்ணு இருக்கிறாங்க, 3rd ஃப்ளோரில் 3வது பொண்ணு இருக்கிறாங்க. அப்போ 3 பொண்ணுங்களையும் எதுக்குங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்? தன்னோடைய வீட்டிலேயே வச்சுக்கிறதுக்கா? சரி, அது ஒரு கதையாகவே எடுத்துக்குவோம். அப்போ அந்த மாதிரி 3 பொண்ணுகளும் அங்கே இருக்கிறாங்க. 3 பொண்ணுகளும் அம்மா இருக்கக்கூடாது, அம்மா சொத்து வாங்கிட்டாங்க, அம்மா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பல குடும்பங்களில் இந்த சூழ்நிலை இருப்பது அவ்வளவுதான். பெண்ணுகளே எனக்கு தெரிஞ்சு பொண்ணாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, வயசான காலத்தில் அம்மாவை கூட காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் நாம் இன்றைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு நம் நிலைமையில என்ன ஆகும்னு தெரியாதுங்க, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அம்மா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை வைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பழமொழி ஹின்ஸ் கொடுத்தாச்சுங்களே, யார் நீ சாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நான் சாகக்கூடாது. அப்போ இந்த அம்மா விவரமாக போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துட்றாங்க. கேஸ் கொடுத்தோன்னே கேஸ் ஜெயிச்சிருது. இந்த அம்மாவுக்கு தான் இந்த சொத்து, நாங்கள் ஏதோ எங்கள் பொண்ணுங்க பேரில் இருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் எங்கள் சொத்தை எழுதி வச்சிட்டோம்,
இப்போ எங்கள் கணவர் இல்லை, எனக்கு வாழ்கிற சூழ்நிலை இல்லை, இன்றைக்கி வந்து நானே அந்த வீட்டில் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து சாகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போராடி அந்த சொத்தை வாங்கிடுறாங்க. இப்போ எல்லா பொண்ணுங்களும் எங்கே இருக்கணுங்க? வெளியே போய் எல்லா பொண்ணுங்களும் எல்லாருமே இது வந்து மகரிஷி கூட சொல்லுவார், ஒரு கடன் இருந்துச்சு அப்படின்னா சொத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்காதீங்க, சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய சொத்தை வாங்கிட்டு, நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்மளுடைய சொத்தை வாங்கிட்டு நம்மளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நாம் இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா தான் அடுத்து வர சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்கும். அப்போ வாங்கிடுறாங்க இல்லைங்களா? அம்மா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரை வாடகைக்கு விட்டுறாங்க. வாடகையும் வச்சுங்களா, செகண்ட் ஃப்ளோரில் டெய்லரிங் ஷாப் போட்டுடுறாங்க. அதுவும் ஒரு தொழிலாச்சு இல்லைங்களா? அப்போ தைரியமாக தன்னம்பிக்கை இருந்தால் நமது மூத்த வயதிலும் தைரியமாக சம்பாதிச்சு வாழலாம். சரிங்களா? வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பும் மனதும் ஒத்துழைப்பு தரும். நம்ம சும்மா இருக்கணும்னு நினச்சோம்னா நம்மளுடைய உடம்பும் மனதும் ஒத்துழைப்பு தராது. அப்போ ஏதோ ஒரு வேலையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு நாம் வெற்றியை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை நாம் தான் வாழ்ந்தாகணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்குதே தவிர நம்மளை இறப்பதற்காக இந்த வாழ்க்கை அல்ல. எல்லோருமே இறந்து தான் போகிறோம், ஒரு நாளைக்கு இறந்து தான் போவோம், அது உறுதி. ஏன்னா மரணமில்லா பெருவாழ்வு கற்றுக் கொடுத்த மகானே நான் இயற்கைக்கிட்ட தான் நான் சரணாகதி அடைவேன்னு சொல்லி இயற்கைகிட்ட தான் சரணாகதி அடைஞ்சார். அப்போ நாமெல்லாம் ஏமாத்தினோம் இல்லைங்களா? எல்லோருக்குமே இறப்புங்கிறது ஒரு நாள் நிச்சயம். ஆனால் வாழும் காலத்தில் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அப்போ கடைசி வரைக்கும் வாழ்க்கை யார் கையில் இருக்குதுன்னா அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். எல்லாத்துக்கும் செய்யலாம், பொறுப்புகளையும் கடமைகளையும் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொண்டு வாழலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் தான் வாழ்ந்தாக வேண்டும். நான் எல்லாருக்கும் செய்யலாம், நான் எல்லாருக்கும் மனசார நான் எல்லாமே செய்யலாம். ஆனால் மற்றவங்க செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை நாமளே ஏமாற்றிக்கிற மாதிரி. என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதும் என்னுடைய வாழ்க்கையை நான் தக்க வச்சு கொள்றதும் யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் கையில் தான் இருக்குது. அப்போ நான் யார் தத்துவத்தில் நானுங்கிறத அழிஞ்சாதான் நம்ம வெற்றி காண முடியும் நம்ம மனவளக்கலை சொல்லுது. ஆனால் வாழும் காலத்தில் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னால் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அதே உயிராற்றல் தான் சொல்லுது. சரிங்களா? அப்போ தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ கற்றுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பாருங்கள், நம்ம மக்கள் எல்லாருமே மிக மிக புத்திசாலித்தனமாக தானே கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆதிசங்கரர் யாருங்க? மிகப்பெரிய மகான் இல்லைங்களா? அப்போ அந்த மிகப்பெரிய மகான்கிட்ட ஒருத்தர் இப்படி தான் சொன்னாருங்களாம், நான் தான் வேலை செய்கிறேன், நானே தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் பணம் வருது, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், அப்புறம் எதுக்கு கடவுள்? எதுக்குடா கடவுள்? நான் தான் மங்குன்னு படிக்கிறேன், நான் தான் பரீட்சை எழுதுகிறேன், நான் தான் ஜெயிக்கிறேன், அப்புறம் எதுக்கு கோயிலில் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு நீ கேட்ட அப்படின்னா ஆதிசங்கர்கிட்ட போய் கேட்குற நீ என்ன சொல்லுவாங்க? ஆதிசங்கரர் பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கமும் ஒரே இடத்தில் இருக்கு, பவானி அறிவித்திருக்கோயில். அந்த மாதிரி ஆதிசங்கர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாருங்களாம். கேட்டதுக்கு மகான்கள் எதுக்குமே தேவையில்லாத கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? மௌனத்தை தான் கடைப்பிடிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மௌனத்தை கடைப்பிடிச்சு அப்பா நம்ம வந்து ஆற்றை கடந்து போகணும், நீயும் என் கூட வா, ஆற்றை கடந்து நம்ம போகிற வழியில் நான் உன்னோடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அப்போ கூட்டிகிட்டு போகும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரப்பாலம், ஆத்தங்கரை கடக்கிறதுக்கு மரப்பாலம், அந்த மரப்பாலத்தில் மூங்கில் குச்சி நட்டு வச்சுருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே மரப்பாலத்தில் போகிறாங்க. அப்போ ஆதிசங்கரர் ஐயா வந்து அந்த தம்பிக்கு நன்றி சொல்கிறாங்க.
நன்றிப்பா, நீ என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றிப்பா அப்படின்னு. இவரும் நன்றி சொல்கிறார். எதுக்கு நீ வந்து நன்றி சொல்லணும்? இந்த மரப்பாலத்தில் மூங்கில் குச்சி வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லு. அப்போ கடவுள் எப்படி அப்படின்னா, இப்போ நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் பரீட்சை எழுதுகிறேன், ஆனால் பரீட்சையில் நான் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆகணும் அப்படின்னு யாரை பற்றி கொள்கிறேன்? மூங்கிலை பற்றி கொள்கிற மாதிரி கடவுளை கிட்ட தான் நான் போய் சரணாகதி ஆகிறேன். அப்படி தான் நான் கேட்குறோம் கடவுள்கிட்ட, அதை கொடு, இதை கொடு, அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம எத்தனையோ கேள்வி கேட்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி மூங்கிலை பற்றி கொள்கிற மாதிரி இறைவன் நம்மளை வீழ்ந்து போகாமல் பற்றி கொள்கிறான். தோல்விகளை சந்திக்கும் பொழுது நமக்கு கைத்தாங்கலாக இருப்பது இறைவன் மட்டுமே. எந்த ஒரு உயிரையும் இறைவன் வந்து கைவிட்டுப்படலாம் இல்லையே. அவனுக்கு பிடிச்ச உயிர், பிடிக்காத உயிர் அப்படின்னு அவன் இறைவன் வச்சிருக்கிறானா? இல்லைங்களே. எல்லா உயிரையும், எப்பேற்பட்ட உயிரையும் அவன் தாங்கி கொண்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு உயிருக்கும் அவன் படி அளந்து கொண்டு தான் இருக்கிறான். எந்த உயிருக்கும் அவன் படி அளக்காமல் இருக்கிறான். இப்போ அந்த மாதிரி நம்ம சங்கடங்கள் வரும் பொழுதும், கவலைகள் வரும் பொழுதும், நம்மளால் சமாளிக்க முடியாத பொழுதும் நம்மளுக்கு பற்றி கொள்ளும் மூங்கிலாக, தூணாக இருப்பது இறைவன் மட்டுமே. சரிங்களா? அப்போ அந்த அப்பேற்பட்ட இறைவனை நம்ம கைவிட்டுடலாமா? கைவிடக்கூடாது. நம்மளே சொல்லுவோம் இல்லைங்களா, குருவர்களை பற்றி கொண்டுள்ள இறையருளை பெற முடியும். குருவர்களை பற்றி கொண்டால் இறையருளை பெற முடியும். அந்த அளவுக்கு இறையருள் யாருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குது? குருவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இப்போ நாமெல்லாம் யாரை பற்றி கொண்டு வாழ்கிறோம்? குருவை பற்றி கொண்டு வாழ்கிறோம். அப்போ நமக்கு தோல்விங்கிறது வருமா? அப்போ இத்தனை மாதிரி இவ்வளோ பெருந்தன்மையாக நம்ம நடந்துக்கணும். அந்த பெருந்தன்மையாக நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது மனவளக்கலை கற்றுக் கொடுத்துருக்குது. எத்தனை உயிர்களை நம்ம வந்து ஊக்குவிக்கப்படுத்திட்டுருக்குறோம், எத்தனை உயிர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அத்தனை உயிர்களை நாம்ளும் வாழ்த்துறோம். அந்த வாழ்த்து அலை நம்மளுக்கும் வந்துட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ நம்ம வந்து சேவை செய்கிறோம் இல்லைங்களா? குடும்பத்தில் முதல்ல சத்தம் போட்டுட்டு இருந்தாலும் இப்போ எல்லாம் என்ன செய்கிறோங்க? என்னங்கம்மா செய்கிறீங்க? இப்போ சொல்லுங்கள், என்ன செய்கிறீங்க? எல்லாமே பக்குவப்பட்டு அனுசரித்து தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி மனவளக்கலை எதை கற்றுக் கொடுக்குதுங்க? வாழ்க்கையில் வெற்றியை கற்றுக் கொடுத்துருச்சுங்களா? பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருச்சுங்களா? பக்குவம் இன்னும் பக்குவப்பட வேண்டும். இன்னும் 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 பக்குவப்பட வேண்டும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு எதிர்கால சந்ததியினரை நம்ம வாழ வைக்க முடியும். நல்லா சொல்லுவாங்க, இன்னும் மனிதனாக கூட இன்னும் தொடவில்லை, இன்னும் மனிதனாக கூட இன்னும் நம்ம தொடவில்லை. அப்போ இன்னும் பக்குவப்படணுங்க, இன்னும் பெருந்தன்மையாக இருக்கணும். எத்தனை சான்றோர்கள், இத்தனை கதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னனுங்களே, அந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு நம்ம வாழ்கிறோமா? சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக சான்றோர் அப்படிங்கிற பெருந்தன்மையை நம்ம தக்க வச்சுக்கணும். அப்படின்னா இன்னும் நம்ம அனுபவங்கள் இன்னும் நமக்கு நிறைய வேண்டும், இன்னும் பக்குவப்பட வேண்டும். அதுக்கு காலம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை. அதுக்காக தானே, அந்த காலத்தை கழிக்கிறதுக்காக தானே, நம்ம கர்மையை தூய்மைப்படுத்துறதுக்காக தானே நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அனுபவங்களாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவங்கள் வர வரதான், அந்த அனுபவங்களை பெற பெறதான், அந்த அனுபவங்களை கடக்க கடக்க தான் நம்ம பக்குவம் ஆகும். சரிங்களா? அப்போ இன்னும் வேணும், இன்னும் வேணும். இந்த மகான்களை எவ்வளோ அடிபட்டிருக்காங்க இல்லைங்களா? அடிபட்டு தான் இவ்வளோ பெரிய சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஒரு சின்ன தூசி கூட நம்ம வந்து துடைக்கிறதுக்கு கற்றுக்கல. அப்படி தான் நான்லாம் சொல்லுவேன். என்னையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு தூசியை துடைக்கிறது கூட இன்னும் நான் கற்றுக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன்.
அந்தளவுக்கு சான்றோர்கள் கதைகளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, மகான்கள் கதைகளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இன்னும் நாம் பக்குவப்பட வேண்டும். ஆத்மார்த்தமான சேவை செய்யும் பொழுது என்னைக்கும் நமக்கும் புண்ணியம் கிட்டும், நம்மளுடைய சந்ததியர்களுக்கும் புண்ணியம் கிட்டும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய கருமையத்தை தூய்மை செய்து எத்தனையோ பதிவுகள் சொல்கிறாங்க இல்லைங்களா, எத்தனையோ பதிவுகள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எல்லா பேராசிரியர்களும் சொல்லியிருப்பாங்க. 7 தலைமுறை பதிவு எல்லாமே சொல்லியிருப்பாங்க, எல்லா தலைவர்களும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்போ அத்துணை பதிவுகளையும் கழிப்பதற்காக நம்ம எத்துணை அனுபவங்களை நம்ம பார்க்கணும். அப்போ இன்னும் பக்குவப்பட வேண்டும், இன்னும் மனதை வளப்படுத்த வேண்டும், மனிதனாக வாழ வேண்டும். அப்போ அந்த வழிகாட்டிகளாக இருக்கிறோம் இல்லைங்களா, நாம் அந்த அத்துணை வழிகாட்டிகளாக இருக்கும் பொழுது எப்படி வழிகாட்டிகளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி குஞ்சு பார்க்குறாங்க, கோழி குஞ்சு கூட்டம் மேய்ஞ்சிட்ருக்குது, கோழி குஞ்சு கூட்டம் மேய்ஞ்சிட்ருக்குது. ஒருத்தர் வராரு, என்னப்பா கோழி குஞ்சுகளோட கழுகு குஞ்சையும் நீ மேய்ச்சிட்ருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கழுகு வளர்ந்துச்சுன்னா அந்த கோழி குஞ்சையே இறையா சாப்பிட்ரும். அது தெரிஞ்சாலுமே அந்த விவசாயி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய குஞ்சுகளாக பாவிச்சு அரவணைச்சு பார்த்துட்ருக்கிறார். அப்போ அந்த அரவணைச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும். அப்போ அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. இந்த நண்பர் என்ன செய்கிறாரு, நான் வேணா எடுத்துகிட்டு போயிடுறேன்ப்பா, நீ தான் விழுந்துருச்சு, மலையிலேருந்து விழுந்துருச்சு, வழி தெரியாமல் வந்துருச்சுங்கிறேன், நீ கோழி குஞ்சுகளை வளர்த்திக்கோ, நான் வேணா இந்த கழுகு குஞ்சை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. கழுகு குஞ்சை தூக்கிட்டு போயிடுறாங்களா. தூக்கிட்டு போனோனையும் இவர் மொட்டை மாடியில் வச்சு, நீ கழுகுதாண்டா, நீ பறடா, நீ நல்லா பறப்படா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. பறவைகள் அப்படி தானே போடுவாங்க, பறக்க வைக்கிறதுக்கு போடுறாங்க. அது என்ன சொல்லுதுங்க, நான் கழுகு இல்லை கோழி குஞ்சு தான் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில் விழுந்துருது. மறுபடியும் தூக்கி போடுறாங்க. நம்ம தான் மனிதனின் மாண்பாச்சே, பறடா அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறோம். மறுபடியும் அது என்ன பண்ணுது, நான் கோழி குஞ்சு தான் அப்படின்னு விழுந்துரு. இதே போல் 2 நாள் 3 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போவும் அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. வேண்டாம், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறார். மொட்டை மாடி விட்டுட்டு மலை உச்சிக்கு கொண்டு போகிறார். மலை உச்சியில் விடும் பொழுது சொல்லி கொடுத்து விடுறார். கண்ணா, நீ மேலே போனீன்னா பறந்துருவ, உயரத்தில் நல்லா அழகாக பறப்ப, ஆனால் அதே நீ கீழே விழுந்தீன்னா பள்ளத்தில் விழுந்து உன்னுடைய உயிரை மாச்சுக்குவ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறார். தூக்கி போட்டோன்னே இது பார்க்குது, ஐயோ நான் பறக்கலை அப்படின்னா கீழே பள்ளத்தில் விழுந்து, நான் பறந்தேன் அப்படின்னா நல்லா பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகாக பறந்து இவரை சுற்றி சிரிச்சுக்கிட்டு பறந்து வரும், சிரிச்சுக்கிட்டு பறந்து வரும். அப்போ வழிகாட்டுறவங்க எப்படி வழிகாட்டணுங்க, பரடா பரடான்னு சர்க்கஸில் சாட்டையை அடிக்கிற மாதிரி அடித்து வழிகாட்டணுமா, தன்னம்பிக்கை கொடுத்து வழிகாட்டணும், தன்னம்பிக்கை கொடுத்து வழிகாட்டணும். அப்போ நம்மளே சேவை செய்கிறவங்க, அந்த சேவைக்கு வழிகாட்டுறாக இருக்கிறவங்க எப்படி வழிகாட்டணும் அப்படின்னா, நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பார்த்து தான் அவங்களும் இருப்பாங்க, வாழ்வாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகான் என்ன கொடுத்துருக்கிறாரு, தன்னை அறிதல் பயிற்சியை கொடுத்துருக்குறாரு. அப்போ நான் யார் தத்துவத்தையே கொடுத்த மகான்கள் அந்த கழுகு, ஆமாம் நான் கழுகு தான், என்னால் பறக்க முடியும்னு நினச்சதுனால தான் அது பறந்துச்சு. இல்லைன்னா எத்தனை தடவை கீழே விழுந்துச்சுங்க. அப்போ ஒரு குழந்தை நடக்க பழகணும் அப்படின்னா விழுந்து விழுந்து தானங்க நடக்குது. டேய் தங்கம், நீ விழாதடா தங்கம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டே இருந்தா எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் தூக்கி வச்சுப்பீங்க? சரிங்களா? அப்போ நாம் எத்தனை தடவை விழுந்தாலும் ஏன் எனக்கு தோல்வியே வருதுன்னு விழாமல் நான் எத்துணை வேகத்தில் நான் எந்திரிச்சு நிற்கிறேனோ அப்போ தான் எனக்கு வெற்றி. விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கால் இருக்குது, மறுபடியும் நடக்காமல் போயிட போகிறோம், நடக்கிறோம்.
அப்போ நாம் எத்தனை தடவை விழுந்தாலும், தோல்வியில் நாம் எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எத்துணை வேகத்தில் நாம் எந்திரிக்கிறோமோ அத்துணை அளவுக்கு நமக்கு வெற்றி கிட்டும். அப்போ தன்னை அறிதல் பயிற்சி கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்போ நமக்குள்ளார என்ன திறமை இருக்குது அப்படின்னு நம்ம பூஸ்டப் கொடுக்குறோம். ஏன்டா இப்படி பண்ண, இப்படி தான் போய் மாட்டிக்குவியாடா அப்படின்னு அவங்க ஒரு துக்கத்தில் துயரத்தில் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லலாங்க? எங்கள் அப்பா இப்படி தான் திட்டுவார், நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பா திட்டுவார் அப்படின்னு அந்த பையன் உண்மையை சொல்லுங்களா? சொல்ல. இப்போ என் பையனே இருக்கிறான், ஆளுக்கு ஆளாயிட்டான், நான் போய் அவனை அடித்தேன்னா அவன் என்ன பண்ணுவான்? என்னை திருப்பி அடிப்பான். சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஆமாடா சாமி, போடா, பொழைக்கிற வழி பார்த்துக்கடா, இதுதான் பொழைக்கிற வழிடா அப்படின்னு சொல்லிட்டு நாம்பளும் நேர்மையாக இருந்தால் அந்த குழந்தையும் நேர்மையாக இருக்கும். அப்போ அவ்வளோ அற்புதமான பயிற்சி தன்னை எறிதல் பயிற்சி. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வாழணும்னு தெரிஞ்சதுங்களா? எப்படி வாழணும், எப்படி புலம்புறன்னு கூட தெரியாது. உண்மைதானங்க? எப்படி புலம்புறதுன்னு கூட தெரியாமையே தான் நம்ம லபலபன் இருந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு புலம்புறதுக்கும் இன்ன வார்த்தைகள் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? கரெக்டு தானம்மா? புலம்புறதுக்கு இப்படி கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போ கேட்டு வாங்கிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ தன்னை எறிதல் பயிற்சியே மிக சிறந்த பயிற்சி. அதை யாருங்க கொடுத்துருக்குறாங்க? வேதாத்திரியம் கொடுத்துருக்கு. மகான்கள் அத்துணை பேரும் தன்னை அறிஞ்சுதான் ஞானிகள் ஆனாங்க, வள்ளல்கள் ஆனாங்க. நம்ம தற்சோதனை செய்கிறோம் இல்லைங்களா? தன்னை அறிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாமளாம் யாருங்க? நம்மள யாருங்க? நம்மளும் மகான்கள் தான். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. எவ்வளோ புத்திசாலித்தனமாக எவ்வளோ புது புது கருத்துக்களை நம்ம டிவைஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி எல்லோரும் மகான்கள், எல்லோரும் வள்ளல்கள். இத்தனை உதாரணங்கள் சொன்ன வழிகாட்டிகளாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ வழிவகுத்த வேதாத்திரியம் நம்மளுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த வேதாத்திரியமும் வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்குது. அந்த வேதாத்திரிக்கு வெற்றியை நாமும் கொடுத்து கொண்டு தான் இருப்போம். நாமளும் வெற்றியாளர்களாக தான் இருப்போம். சரிங்களா? அப்படின்னு சொல்லி வெற்றியே நம் இலக்கு, வெற்றியே வேதாத்திரியம். வேதாத்திரியம் என்றும் நமக்கு வெற்றியான வாழ்க்கையே தரும், நிறைவையே தரும், அதுவும் நிரந்தரமான நிறைவை தரும் என்பதில் ஐயமில்லை என்று இன்றைய சிந்தனையை நமக்கு கொடுத்த ஈரோடு அறிவுத்திருக்கோயில் சார்பாக பவானி அறிவுத்திருக்கோயில் அன்பர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் பொறுப்பாசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு முடிச்சுக்கலாங்களா? வாழ்க வளமுடன். மக்களே, இதுகாரும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேராசிரியர் பெருமகனார் வேதாத்திரியம் வெற்றியே என்ற தலைப்பிலே அல்லது வேதாத்திரியம் வெற்றியே தரும் என்ற தலைப்பிலே பல்வேறு கருத்துக்களை, சிந்தனைகளை, நமக்கு அரிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வழங்கினார்கள். அம்மையாரை வாழ்த்தி கலந்து கொண்ட உங்களையும் வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் வாணி அம்மையார் அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகள வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம்,
வாழ்க வையகம் வாழ்க.